எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையில் முக்கியமான இடமான சபரிமலை ஐயப்பன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பம்பை நதிக்கு தான் இருக்கோம். பம்பை நதியில் இருந்து மலையேற்றம் ஏறி சன்னிதானம் வரைக்கும் போக போகிறோம். அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஐயப்பனுக்கு அறுபடை வீடுகள் இருக்காது, என்னென்ன உங்களுக்கு அப்படின்னு தெரியுமா? ஆமாங்க, ஐயப்பனுடைய அறுபடை வீடுகள் பார்த்தீங்கன்னா பந்தளம், கொளுத்துப்போயா, ஆரியாங்காவ், அச்சங்கோவில், எருமேலி, சபரிமலை இந்த 6 தாங்க ஐயப்பனுடைய அறுபடை வீடுகளாக கருதப்படுறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக யூடியூப் சேனலில் 6வது படை வீடாக தான் இந்த சபரிமலை பார்க்குறோம். அவங்க இதுக்கு முந்தான வீடியோக்களில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த போல் பந்தளம், கொளுத்துப்போயா, ஆரியாங்காவ், அச்சங்கோவில், எருமேலி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ கடைசியாக இப்போ நம்ம சபரிமலை பார்க்க போகிறோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக யூடியூப் சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்லேயும் தனியாக அப்ளை பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம பம்பை நதிக்கரையில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து மலையேற்றம் ஏறி சன்னிதானம் வரைக்கும் போக போகிறோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னிருந்த போல் ஐயப்பனோட அறுபடை வீடுகளில் 5 படை வீடுகள் அப்லோட் பண்ணி தான் இது 6ஆம் படை வீடு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அவங்க என்னோட சேர்ந்து நீங்களும் மலையேற்றம் ஏற போகிறீங்க. இப்போ நம்ம இருமுடி எடுத்தாச்சு. இருமுடி எடுத்துக்கிட்டு மலையேற்றம் ஏற துவங்கிட்டோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் மலையேற்றம் ஏற போகிறீங்க. இந்த சபரிமலை மலையேற்றத்தின் போது பார்த்திங்கன்னா பம்பை நதிக்கரையிலேருந்து மலையேற்றம் ஏற துவங்கிய உடனே பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே கன்னிமலை கணபதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. இதுக்கு எதுக்கு பார்த்திங்கன்னா சூரத்தேங்காய் உடைச்சிட்டு நம்ம கன்னிமலை கணபதியை வேண்டிக்கிட்டு மலையேற்றம் ஏற ஆரம்பிக்கலாங்க. வாங்க. இப்போ நம்ம சூரத்தேங்காய் உடைச்சிட்டு கன்னிமலை கணபதியை வணங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மலையேற்றம் வேறு இங்கே தான் துவங்க வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான், அதாவது முன்னாடியே நம்ம புக் பண்ணி தான் போகிறோங்க இந்த சபரிமலைக்கு. புக் பண்ண இந்த ரசீதெல்லாம் காமிச்சிட்டு நம்ம பேர்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்புகிறாங்கங்க. இப்போ நம்ம அதெல்லாம் செக்கிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மலையேற்றம் துவங்குறாங்க. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணிக்கிறீங்க. சரணமையப்பா, சரணம் சரணமையப்பா. ఫోటో 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 5 నిమిషాల ఫోటో, ఆನೆ మేళ ఉచింద ఫోటో, పులి మేళ ఉచింద ఫోటో. పందల రాజా
ஐயப்பா ஐயப்பா. இந்த மலையேற்றம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இளைப்பெறதுக்கு அங்கங்கே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அங்கங்கே கடைகளும் வச்சுருக்காங்க. கோவில் நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலவச மூலிகை தண்ணீர் தராங்கங்க. இந்த தண்ணீரை குடிச்சிட்டு மலையேற்றம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சோர்வாக மாட்டோம். சோர்வானவங்களாம் இந்த தண்ணியை குடித்த உடனே புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம இப்போ குடிச்சிட்டு மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க. இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக பழனி வந்தா பழனிலேருந்து இது அந்த பாதாள முருகர் இல்லை அதை பார்த்துக்கிண்ணா ஸ்ரீரங்கம் பார்த்துக்கினா இப்படி வந்துட்டோம். சரி அதை ஏறிங்கிறேன். என்னையா சரங்கத்திக்கிட்ட போய்ங்கிறேன். இந்த காலத்தா இப்போ நம்ம மலையேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசாமிகள், அதாவது கன்னிசாமி முதல் முறையில் மாலை போட்டு வரவங்கள வந்து கன்னிசாமின்னுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சரங்குத்தி எரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை துள்ளி அந்த பேட்டை துள்ளும்போது வச்சுக்கிற சரங்குத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சொருகுவாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இடையில இருக்குதுங்க. மலையேற்றத்தோட பாதியில் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே தான் சரங்குத்தியை வந்து குத்திட்டு நான் வந்திருக்கேன் அப்படி கன்னிசாமி அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரங்குத்தி குத்துவாங்கங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் போய் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். Dale. సారా వెనకాల ముడి బాగుంది కదా.
అన్నదాన ప్రభు శ్రీ అయ్యప్ప భగవంతుడు మాకు పాత్రలాగుదురు అని కోరుతున్నాము. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. 18ஆம் படி கிட்ட வந்தாச்சு. அதை காட்டுறோம் பாருங்கள், தூரத்தில் தெரியுது, அதுதான் 18ஆம் படி. ஓம் சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம 18ஆம் படி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18ஆம் படி ஏறி வந்தாச்சுங்க. சாமி பக்கம் லைனில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2023 கார்த்திகை மாதம் முதல் தேதியிலே வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அவ்வளோ கிடையாதுங்க. இதுக்கப்புறம் போக போக தான் ஜனம்லாம் அதிகமாக வரும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை முதல் தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்க போயிட்டாங்க. அது தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஐயப்பன் கோவில். இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. சாமி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் சரி வீடெல்லாம் அவ்வளோ எடுக்க விடலைங்க. அதனால் கோவில் வளாகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சமாதேவி தான் வணங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஐயப்பன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற மஞ்சமாதா தேவி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த கோவிலை சுற்றி உருட்டு வருவாங்க. அப்படி உருட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதா ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இப்போ நம்ம மஞ்சமாதா தேவியும் வணங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்புதியில் கொண்டு வந்த நெய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் அந்த தேங்காயிலேருந்து நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு போய் அபிஷேகம் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நெய்யை பிரித்து எடுத்துகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சமாதா கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அன்னதான கூடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்திரை வர பலருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு இடம் இருக்குது. மஞ்சமாதா கோவிலுக்கு பின்னாடி அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பம்பையிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் மலையேற மாரி பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐயப்பனுடைய அறுபடை வீடுகள் இது 6ஆம் படை வீடு சபரிமலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னே நான் 5 வீடியோக்கள் பார்த்தாங்க. அதாவது பந்தளம், அரியங்காவ், குளத்துக்கோயா, அச்சங்கோவில், எரிமேலி இதெல்லாம் நம்ம பார்த்துங்க. இது சபரிமலை 6ஆவதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ப்ளே லிஸ்ட்லையும் தனியாக வச்சுருக்கேன், போய் பாருங்க.